இந்தா மச்சான். வேணாண்டா மச்சான், எனக்கு புரியுதுடா. உனக்கு மட்டும் இல்லை, எனக்குமே இப்படி தான் ஆச்சு. எனக்கு மட்டும் கிடையாதுடா, இப்போ கல்யாணம் ஆகிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் அபார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மே ஆகுது. இதுக்கேண்டா போட்டு இவ்வளோ ப்ரெஷர் பண்ணிக்கிற? இல்லை மச்சான், உனக்கு புரியாது. குழந்தை பார்க்கும் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமா? மச்சான், நான் தான் சொன்னேன்லடா, உனக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் இப்படி தான் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் அபார்ட் ஆனப்போ நானுமே ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகி உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கன்ஃபார்ம் ஆகும்போது தான் நானுமே கொஞ்சம் நார்மலானேன். செகண்ட் டைமா? டேய், என்னால் இதிலேருந்தே வெளியில் வர முடியல. இதில் செகண்ட் டைம்லாம் குழந்தை கன்ஃபார்ம் ஆகி அது அபார்ஷன்லாம் ஆச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாதுடா. அதுக்கு இப்படியே இருந்துட போறியா? தெரிலடா. தெரியலையா? இதை பற்றி உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுனியா? இல்லைடா, அவகிட்ட சாதாரணமாக ஏதாச்சும் பேசினாலே சண்டையில் தான் போய் முடியுது. அப்போது எதுவும் பேசாத, கொஞ்ச நாளைக்கு உன் ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. டேய், நேற்று நடந்த சண்டையில் அவளே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாடா. அப்போ உன் ஒய்ஃப் உங்கள் வீட்டில் இல்லையா? இல்லைடா, அதுக்குள்ளே எங்கள் அப்பா ஏதோ பேசி அவளை வீட்டில் இருக்க வச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவள் அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் கிளம்பி போக மாட்டா. நான் தான் எங்கேயாச்சும் போகணும். நீ எங்கே போவ? தெரில மச்சான், எனக்கு வீட்டில் இருக்கே பிடிக்கலடா. இதில் மேனேஜர் வேறு இனிமேட்டு ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எதுவுமே தெரில மச்சான். டே யாருன்னு, நீ ஒன்று பண்ணு, டெய்லி கிளம்பி ஆஃபீஸ் போகிற மாதிரி நீ என் வீட்டுக்கு வந்துடு. ஓ வீட்டுக்கா? எப்பட்றா? ஏன்டா, என் வீட்டுக்கு என்ன குறை? ஒய்ஃபு குழந்தைங்களாம் ஒரு ரூமில் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ஒரு ரூமில் இருந்துக்குவோம். இல்லைடா, இது செட் ஆகாது. நீ ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன். ம். சரி, ஓகே, சீக்கிரமாக பார்த்து சொல்லுங்கள். என்னம்மா, புரோக்கர்கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னார்? இன்றைக்கே வரதுனாலும் வர சொல்லிவிடு. எவ்வளோ சீக்கிரம் மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நல்லது. அவள் எனக்கு முன்னாடி முந்திக்கணும்னு மறுபடியும் நைட்டே ஏதாவது பிளான் போட்டாலும் போட்டுருவா. புரோக்கர்கிட்ட தாண்டி பேசினேன். நம்ம எதிர்பார்த்த மாப்பிள்ளை இப்போ இல்லையா, வந்த உடனே சொல்கிறேன்னு சொல்கிறாரு. மா, அந்தாலும் அன்றைக்கி என்னமோ உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் வேணாலும் சொல்லுங்கள், உடனே அரேஞ்ச் பண்ணுறேன், இன்றைக்கே வேணாலும் வர வச்சிடுறேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பில்டப் பண்ணா அந்த கண்ணு. நானும் கூட தானே இருந்தேன், அப்படி தான் நினச்சி ஃபோன் பண்ணேன். கடைசியில் பார்த்தா இப்படி சொல்கிறான். என்னம்மா? சரி விடிடி. ஆமாம், நீ ஒரு பையன்கிட்ட ஃபோன் பேசுவியே, கல்யாணத்துக்கு அந்த பையன் செட் ஆக மாட்டானா? இல்லை, அது சும்மா ஃப்ரெண்டுமா. ஓ, என்கிட்டயா வாடி? மா, அவன்தாம்மா என்னை லவ் பண்ணுறான். எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சும்மா அப்பப்போ பேசுவேன், ஏதாச்சும் வேணும்னா கேட்பேன், அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான், அவ்வளோதாம்மா அவன் வர்த்து. கல்யாணத்துக்குலாம் அவன் செட் ஆக மாட்டாம்மா. நீ அவன் பேச்சை விடு. என்னம்மா, நம்ம எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் இப்படி நம்ம சைடு அவுட் ஆகுது. சரிடி, டென்ஷன் ஆகாத. இந்த புரோக்கர் இல்லைன்னா இன்னொரு புரோக்கரு, அதான் உங்கள் அண்ணன் ஓகே சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? நம்ம இன்னொரு புரோக்கர் பார்த்து நமக்கு எப்படி மாப்பிள்ளை வேணுன்றலாம் சொல்லி அவன் போய் தேடி அதுக்குள்ளே இங்கே என்னென்னமோ நடந்துடும். அது எப்படி நடக்கும்? இப்போ உனக்கு என்ன, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் தானே ஏதாவது நடந்துடும்னு பயப்படுற? ஒன்றா இருக்க விடாமல் பண்ணிடலாம். அது எப்படிமா பண்ணுறது? அதான் வீட்டை விட்டு போகிறோன்னு இருந்தவள உன் புருஷன் பேசி இருக்க வச்சிட்டாரு. இரு, அண்ணன் வேற இப்போல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நைட்டும் கண்டிப்பாக குடிச்சிட்டு வருவான். சொல்ல முடியாது, ஏதாவது பிளான் போட்டு வச்சுருந்தாலும் வச்சிருப்பா. அவள் என்ன வேணால் பிளான் பண்ணிக்கிட்டோம். 2 பேரையும் ஒரே ரூமில் தூங்க விடாமல் பண்ணிட்டா பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எப்படி? அத்தை, என்ன? எனக்கு என் நகைலாம் வேணும் அத்தை. எதுக்கு? எனக்கு வேணும் அத்தை. அது என் நகை தானே. என் நகை எதுக்கு நீங்கள் வச்சுருக்கணும்?
இவ்வளோ நாளாக அம்மா தானே வச்சுருந்தாங்க, இப்போ என்ன திடீர்னு? நேற்று நைட்டே இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு தான் இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து கேட்க முடியாதுல்ல. திரும்பவும் எப்போ வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் போல. போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தில் வாங்கின நகை எனக்கு வேணும். முன்னாடியே வாங்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஓ, அப்போ வீட்டை விட்டு போகிற முடிவில் தான் இருக்க. ஆமா அத்தை, நான் அந்த முடிவில் இல்லைன்னாலும் இங்கே எல்லாருமே அந்த முடிவில் தானே இருக்காங்க. என்ன நீ அப்படியே எங்கள் பக்கம் திருப்புறீங்க? உங்களுக்கும் அண்ணனுக்கும் சண்டை, அதனால் அண்ணன் உங்ககிட்ட கோவமாக பேசுகிறான், நீங்களும் வீட்டை விட்டு போகிறீங்க. இதில் நாங்கள் என்ன பண்ணோம்? ஓ, எப்படி? உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை, அதனால அவர் கோவமாக பேசி நான் வீட்டை விட்டு போகிறேனா? எதனால் பிரியா சண்டை வருது? எதனால் வருதுன்னா, நீங்கள் தான் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க. உங்கள் தம்பி தான் உங்கள் ஒரு ஸ்டைலில் சமைக்கிறேன்னு எதையோ சமைச்சு கொடுத்து உங்களுக்கு ஒத்துக்காமல் போச்சு. அதனால தானே அபார்ட்டே ஆச்சு. இவ்வளோ நடந்ததுனால தான் உங்களுக்கும் அண்ணனுக்கும் சண்டையே. அப்படி உங்கள் அண்ணனை நீங்கள் நம்ப வச்சுருக்கீங்க. அண்ணி, நாங்கள் யாரையும் நம்ப வைக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. பிரியா, நான் உங்ககிட்ட பேசவே வரல. நான் அத்தை கிட்ட பேசணும். நீ கொஞ்சம் அமைதியாக உட்காரு. அத்தை, உங்களுக்கு என்னதான் அத்தை வேணும்? என் நகையை திரும்பி கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க. ஆனால் இந்த வீட்டில் ஒரு மருமகளாக வாழ்கிறதும் உங்களுக்கு பிடிக்கல. வீட்டை விட்டு வெளில போன்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளலை, அவ்வளோதான். மற்றபடி அதுக்காக எல்லாமே பண்ணுறீங்க அத்தை. ஒரு மருமகளா நான் எந்த விதத்தில் அத்தை குறைஞ்சிட்டேன்? உங்களை நல்லா தானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் நடந்துக்கிறேன். நீங்கள் வேலைக்கு போகாதன்னு சொன்னீங்க, நான் போகல. இந்த வீட்டில் வேலைக்காரங்க இல்லை, எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு சொன்னீங்க. எல்லா வேலையும் நான் பண்ணேன். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் பண்ணேன், அதுக்கப்புறமும் பண்ணேன். காலையில் எழுந்த உடனே நாங்கள்லாம் இது தான் சாப்பிடுவோம், நீயும் இது தான் சாப்பிடணும், அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் பண்ணேன். நான் வேற எந்த விதத்தில் அத்தை குறைஞ்சவளாயிட்டேன்? என்கிட்ட பணம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பணம் மட்டும் போதுமா அத்தை? உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறமேட்டு அந்த பணத்தை வச்சு என்ன அத்தை பண்ண முடியும்? சரிங்க அத்தை, ஷர்மி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா வரா, பணம் நகனி எல்லாமே கொண்டு வரா, அது மட்டும் போதுமா அத்தை? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அவ என்னை விட உங்களை நல்லா பார்த்துப்பாளா? நீங்க முடியலன்னு படுத்திருந்தீங்கன்னா ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவகிட்ட பணம் இருக்கு, அதை வச்சு வேலைக்காரங்க மூலியமா இது எல்லாத்தையும் பண்ணி நீங்க சொல்லலாம். இருந்தாலும் மருமக பண்ற மாதிரி வருமா அத்தை? அதுக்காக நான் அவளை தப்பெல்லாம் சொல்லல. ஆனா பணம் தான் எல்லாமேன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதை தான் அத்தை நான் தப்பு சொல்றேன். எனக்கு தெரியல அத்தை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே எனக்கு தெரியல. தோ பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கால, அவளுக்கும் இதே பிரச்சனை தான். அவங்க மாமியாருக்கும் அவங்களோட மருமகளை பிடிக்கல. அது ஏன் அத்தை? எல்லா மாமியாருக்கும் மருமகளை பிடிக்கவே மாட்டேங்குது. எல்லா மாமியாரும் இப்படிதானா? இல்ல ஒரு சில மாமியார் தான் இப்படி இருக்காங்களா? வீட்டுக்கு வர மருமக அப்படி என்ன அத்தை தப்பு பண்ணிட்டா? ஏத்த அப்புறம் எதுக்கு அத்தை கல்யாணம் பண்றீங்க உங்க பசங்களுக்கு? கல்யாணமும் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இப்படியும் பண்ணுவீங்கன்னா நாங்க என்னதான் அத்தை பண்றது? நீங்களும் ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க தானே. உங்க மாமியார் உங்களை மாதிரி நடத்தியிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். மாமா நிறைய வாட்டி என்கிட்ட அவங்க அம்மாவை பத்தி சொல்லியிருக்காரு. என்னைய விடுங்க, உங்களை விடுங்க அத்தை. தோ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க மாமியார் இந்த மாதிரி இருந்திருந்தா நீங்க என்னத்த பண்ணுவீங்க? நான் இப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக சொல்றேன். நாளைக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அபார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த பையன் வீட்டை விட்டு போன்னு சொல்லி அவங்க மாமியார் ஒரு நகை கூட கொடுக்காம அவளை துரத்தி விட்டு அந்த நிலைமையில உங்க முன்னாடி வந்து நிற்கும்போது உங்களுக்கு எப்படி அத்தை இருக்கும்? அப்படி தானே அத்தை நான் எங்கள் அம்மா முன்னாடி போய் நிற்கும்போது எங்கள் அம்மாவுக்கு இருக்கும். இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். நீ சொல்றது கரெக்டு தான் பிரியா, நீ என்ன மாதிரிலாம் நடந்துக்க மாட்ட. நான் கல்யாணம் ஆகி வந்த நாள் அத்தை என்கிட்ட சொன்னாங்க,
இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே காஃபி தான் குடிப்பாங்க, நீயும் இதுக்கப்புறம் காஃபி தான் குடிக்கணுமான்னு. அதே மாதிரி நீ கல்யாணம் ஆகி போகிற வீட்டில் இங்கே எல்லாருமே டீ தான் குடிப்பாங்க, இதுக்கப்புறம் நீயும் டீயே குடிச்சுக்கோமான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அப்போவே சண்டை போட்டு அந்த வீட்டை விட்டு வந்துடுவ. ஒரு காஃபிக்காக. நீ என்ன மாதிரி கிடையாதா? அத்தை, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை எந்த விதத்துலையுமே எங்கள் அம்மா விட கம்மியாக பார்த்ததே இல்லை அத்தை. தயவு செஞ்சு என் நகை என்கிட்ட கொடுத்துருங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். என்னைக்கு என்னால் முடியலன்னு தோணுதோ அன்னைக்கு நானே போயிடுறேன். மா என்ன அவ பேசிட்டு போனதுலேருந்து ஏதோ ஒரு மாதிரியா யோசிக்கிற? ஓ, வயசான காலத்துல அவ தான் உன்னை பார்த்துப்பா, வேற எவ்வளோ பார்த்துக்க மாட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? புரிஞ்சு போச்சு. இப்படிதாம்மா பேசி பேசி அண்ணனை மாத்துறா போல. ஏய் இருடி, அவ சொல்லிட்டானா நான் அப்படியே மாறிடுவேனா? நான் யோசிச்சதே வேறடி. எப்படி பேசுகிற பத்தியா? இப்படி தான் உங்கள் அண்ணக்கிட்டையும் பேசுவாளோன்னு நினச்சேன். இதில் நீ வேற அவள் பேச்சு கேட்டு நான் மயங்கிடுவேன்னு சொல்கிற. நான் என்ன உங்கள் அப்பனா இல்லை உங்கள் அண்ணனா அவள் பேசுறதை கேட்டு மயங்கிறதுக்கு? மங்கம்மாடி, இந்த மங்கம்மா எவ பேச்சுக்கும் மயங்க மாட்டா. மங்கம்மா வேணா மயக்குவா. அதானே பார்த்தேன். நான் கூட அவ பேசுனதெல்லாம் பார்த்து எங்க நீ மயங்கிடுவியோன்னு நினச்சிட்டேன். அவ பேசுனதெல்லாம் பார்த்தியாமா? கொஞ்ச நேரத்தில் நானே நீ மாறுவியோன்னு நினச்சிட்டேன். இப்படிதாம்மா அண்ணன் கூட சண்டை போடுறான், அப்புறம் மறுநாளே நார்மல் ஆயிடுறான், திரும்பவும் சண்டை போடுறான், அப்படியே மறுநாளே நார்மல் ஆயிடுறான். உன் புருஷன் சொல்லவே வேணாம், ஆனந்தி ஆனந்தி ஆனந்தின்னு ஏதோ அவர் பெத்த பொண்ணாட்டம் வக்காலத்து வாங்குவார். சரி அதை விடு. நீ ஏதோ சொன்னியே அவங்க 2 பேரையும் ஒரே ரூமில் ஒன்றா இருக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு, அது என்ன? அந்த பிளானை விடுடி. சூப்பர் பிளானுக்கு இவளே லீடு கொடுத்துட்டாளே. நகை தானே வேணும் அவளுக்கு. நைட்டு எப்படி கொடுக்குறேன்னு பாரு. ஆனந்தி, சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுமா? அவனுக்கு பஸ் ஏற தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஹலோ. டேய் சண்முகம், அக்கா வீட்டுக்கு போயிட்டியா? ஆ வந்துட்டேங்க்கா. எப்படிடா போன? ஏண்டா நானும் உன் கூடயே வந்திருப்பேன்ல. அக்கா என்னக்கா பேசுகிற? நீ என் கூட வரத்துக்கு தான் நான் அங்கே வந்தேனா? ஏன்க்கா மாமா நான் போனதுக்கப்புறமும் உன்னை திட்டினாரா இல்லை சண்டை எதனா போட்டாராக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைடா. அக்கா பொய் சொல்லாதக்கா. நான் கூட நான் வந்த அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினச்சேன். ஆனால் அங்கே இருக்கவங்களாம் உங்ககிட்ட பேசுகிறத வச்சு பார்க்குறப்போ நீ சொல்கிறதெல்லாம் பொய்யும் தான்க்கா தெரியுது. ஏன்க்கா உன்னை அங்கே யாருமே சந்தோஷமாக பார்த்துக்கலையா? மற்ற எல்லாரையும் கூட விடுக்கா. மாமா டேய், அவர் என்ன சந்தோஷமாக தான்டா பார்த்துக்கிட்டாரு. இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆகவும் தான் கோவத்தில் பேசிட்டாரு. அதுவும் நேற்று நைட்டு என்கிட்ட நார்மலாக பேசிட்டாரு. இன்னைக்கு காலையில் கூட என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசிட்டு போனாரா. நீ எதுவும் யோசிக்காத. சண்முகம், அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லைக்கா, அம்மா வயலுக்கு போயிருக்கு. நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ தான் போனியா? ஏண்டா? ஆமாக்கா, நைட்டு பஸ் இல்லை, அதனால் பஸ் ஸ்டாண்ட்லேயே நைட்டு தூங்கிட்டேன். காலைல பஸ் வந்தோடனே ஏறி இப்போ தான் ஊருக்கு வந்தேன். டேய், என்னை மன்னிச்சிடுற தம்பி. நீ என்னக்கா தப்பு பண்ண? மாமா அப்பயே சொன்னார் நீ ஏதோ சமைக்காத, வீட்டில் இருக்கவங்க சமைப்பாங்கன்னு. நான் தான் அதை கேட்காம ஏதோ பண்ணி இதோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு. டேய், அதெல்லாம் எதுவும் இல்லைடா. இல்லைக்கா, நீயே யோசிச்சு பாரு. நான் சமைச்சதை சாப்பிட்ட பிறக்கும் தான் கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு வலி வந்து இப்படி ஆயிடுச்சு. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நீ அம்மா கிட்ட எதுவும் இப்போதைக்கு சொல்லிக்காத. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறேன்.
நீயும் அதை பத்தி யோசிக்காதடா, சரியா? சரிக்கா. அக்கா, ஆ எனக்கு இப்போதான்க்கா ஒன்று ஞாபகம் வருது. நான் சமைக்கும் போதே அந்த பிரியா வந்தாங்க. அப்பளம் இல்லையான்லாம் கேட்டாங்க. சரின்னு அப்பளம் வாங்க போகும்போது அவங்க தான் குழம்பு கொதிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கக்கா. ஒருவேளை அவங்க எதனா குழம்புல கலந்துருப்பாங்களோ? ஒருவேளை அவங்க எதனா குழம்புல கலந்துருப்பாங்களோ? அம்மா, வீட்ல யாருமே இல்லையா? ஏன் யாருமே வர மாட்டீங்க? நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவங்களுக்கு அபோஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம பிரியாவோட கல்யாணத்தை பண்ணிடலாம். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுமா? அக்கா, நான் பேசுறது கேக்குதா? டேய், அதெல்லாம் எதுவும் இருக்காதுடா. சரிக்கா, எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். இங்க பாரு, நீ எதுவும் யோசிக்காத. அம்மாவை பார்த்துக்கோ, கடையை பார்த்துக்கோ. இங்க எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நானே ஊருக்கு வரேன், சரியா? சரிக்கா. ம், பார்த்துக்கோடா. ஆ. என்கிட்ட சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? அப்போ ஒருவேளை சாப்பிட்டதுனால எதனா வந்திருக்குமா? எப்படினாலும் இருக்கலாம், இல்ல அவங்க சாப்பிட்ட சாப்பாடா இருந்திருக்கலாம். சண்முகம் சமைச்சதை நான் சாப்பிட்டாங்க. சண்முகம் சமைச்சதை சாப்பிட்டு தான் உனக்கு அபாஷன் ஆயிடுச்சு. என்ன நீ இப்படி ஆயிடுச்சு? அதான் அண்ணன் வேற சொன்னான்ல, எப்படியோ எனக்கு குழந்தை பிறக்கிறப்போ உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாதுன்னு. அதனால்தான். அவங்க எதனா குழம்புல கலந்துருப்பாங்களோ? பிரியா,